அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நமது தமிழர் தேசிய இனத்தின் வருங்கால தமிழக முதல்வராக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கின்றார். தமிழ் மீது என் தாயின் மீது என் தாயின் மீது சத்தியம் என்று சொல்றேன். இந்த நிலம் எனக்கு என் மண் மீதும் என் மீதும் பேரன்பு கொண்டு நேசித்த பெருமகன் எங்கள் ஐயா தமிழ்குத்தன் அவர்களுடைய நினைவை நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நாம் தமிழர் கட்சி செய்ய வேண்டிய ஒரு பணியை நாருயிர் இளவல் முருகன் அவர்கள் வீரகுல அமரன் இயக்கத்தின் சார்பாக இதை செய்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தம்பிக்கு நான் அன்பாக கட்டளையிடுவேன், நீ அமரன் என்கிற அந்த பெயரை தூக்கிவிட்டு வீரகுல சமரன் இயக்கம் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். சமரன் என்றால் போர் வீரன் என்று பொருள். நாம் போர் வீரர்கள். அதனால் இன்றிலிருந்து வீரகுல சமரன் இயக்கம் என்று நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நிகழ்விலே பங்கேற்று ஐயாவினுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்ட பெருந்தகை எங்களினுடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தமிழர் எங்கள் ஐயா ஹரப்பா அவர்களுக்கும், கொங்கு இளைஞர் பேரவையினுடைய நிறுவன தலைவர் எங்களின் ஆருயிர் சகோதரர் எங்கள் அன்பு உறவு கனியரசு அவர்களுக்கும், மறவர் சேனையினுடைய தளபதி என் அன்பு தம்பி புதுமலர் பிரபாகரன் அவர்களுக்கும், இஸ்லாமிய சேவா சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் என் தம்பி சால் ஹமீத் அவர்களுக்கும், இங்கே கவிதை பாடி சென்ற என் அன்பு தம்பிகள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கம். என்னுடைய தம்பி வெற்றிக்குமரன் அவர்கள் பதிவு செய்தது போல, நாங்கள் அரசியல் இயக்கம் காணுவோம், அது மாபெரும் ஒரு அரசியல் கட்சியாக மாற்றுவோம் என்றெல்லாம் நாங்கள் கனவிலும் நினைக்கல. நான் பயணிக்காத, நான் போகாத கட்சியே இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிடர் இயக்கம், பெரியார் இயக்கம், பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தை, எல்லா கட்சியும் ஒரு காலகட்டத்தில் 2008ஆம் ஆண்டு
வாழ்த்துக்கள் என்று ஒரு படம் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் தம்பிக்கு. அப்புறம் தம்பி படத்துக்கு அப்புறம் தம்பி படம் எடுக்கும்போதே தலைவர் இருந்து எனக்கு அழைப்பு. 2004ஆம் ஆண்டு அமைதி பேச்சுவார்த்தை அந்த காலகட்டம். அப்ப இந்த படத்தை முடிக்காம நம்ம எப்படி போறதுன்ட்டு போகல. அப்புறம் வாழ்த்துக்கள் படம் எடுக்கிற போது அடிக்கடி அழைப்பு, ரொம்ப நெருக்கடி, பயணிச்சே ஆகணுங்கிற சூழல் வரும்போது நான் இலங்கைக்கு இல்ல தமிழ் ஈழத்திற்கு நம்ம நாட்டுக்கு போறேன். போய் தலைவரை சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகு என்னுடைய பாதை, பயணம், என்னுடைய சிந்தனை எல்லாமே வேற ஆயிட்டது, மாறிட்டது. அந்த காலகட்டத்தில் நம் கண்ணு முன்னாடி நம்ம இனம் கொல்லப்பட்டு ஒழிக்கப்பட்ட போது இந்த இனச்சாவை என்னால சகித்துக்கிற முடியல. தம்பி சொன்னால 5 முறை தொடர்ச்சியாக போராடி ஓராண்டுக்கு மேலாக நான் சிறைப்படுத்தப்பட்டுட்டேன். ஒரு தீராத வன்மமும் வெறியும் எனக்குள்ள ஏறிட்டது. என்ன தூய தமிழ் ரத்தம் உடம்புல ஓடுது இல்லையா, அது வெறி ஏத்திட்டு இவங்க எல்லாம் ஒழிச்சுட்டு தாண்டா நம்ம ஓயணும் அப்படின்னு எனக்கு வந்துச்சு. அப்ப இயக்கமாகிடணும், ஒரு மாபெரும் அரசியல் ஆற்றலா மாறணும் அப்படிங்கிற வெறி வந்துட்டது. அந்த சூழல்ல நாங்க ஒரு இயக்கத்தை தொடங்கணும். இதே மாதிரியே பல இயக்கங்கள்ல பயணிச்சு இந்த பெருந்தகை நம்பி ஏமாந்து கடைசியா இறுதியா இருக்கிறது ஒரு வாய்ப்பு தான்டா. நாங்க திராவிடர் நினைச்சோம், இந்தியன் நினைச்சோம், எதுவுமே கிடையாதுடா. நாங்க தமிழன்ற உணர்வுக்கு வர ரொம்ப நாளா ஆயிருச்சு. ஏன்னா எல்லாரும் ஏன்டா நம்மளை அடிக்கிறான், நம்ம இந்தியங்கிறான் அடிக்கிறான், திராவிடங்கிறான் அடிக்கிறான். அப்பதான் அந்த வலியின் உணர்வு தான், மொழிதான் நாங்கள் தமிழர்கள் என்று எங்களை முழங்க வைத்தது. அந்த நேரத்தில் ஒரு எளிய மகன், நான் எப்படி உட்கார்ந்துருக்க, ரொம்ப சின்ன பையன், நான் எளிய மகன், எனக்கு ஒரு பின்புலம் இல்லை. இன்னைக்கு நான் 3வது பெரிய கட்சி அப்படிங்கிறாங்க, இவ்வளவு பெரிய கூட்டம் எனக்கு கூடுதுங்கிறாங்க. அதெல்லாம் வரும்னு அவருக்கு தெரியாது, அதெல்லாம் வரும்னு அவருக்கு தெரியாது. ஆனால் என் பக்கத்துல வந்து ஒரு பேரறிஞன் இருந்தான், அவன் தான் தமிழ் கூட்டம். என்னை உசுப்புவாரு, சோந்துறாதீங்க, தைரியமா இருங்க, உங்க அண்ணனை நினைச்சுக்கிறங்க பாரு. எங்க அண்ணன் யாருன்னா, உங்க அண்ணனை நினைச்சுக்கிறங்க, உங்க அண்ணனை நினைச்சுக்கிறங்க, அவரை நினைச்சுக்கிட்டு முன்னேறி போங்க அப்படிம்பாரு. நான் முன்னேறி போயிட்டு இருக்கேன், அவர் இப்ப எங்கூட இல்ல. அது ஒண்ணுதான் எனக்கு வருத்தம். நான் வென்றுவேன், ஆனா அவர் என் கூட இல்ல. அது எனக்கு இழப்பு தான், அது எனக்கு பெரிய இழப்பு தான். இந்த நிகழ்வை எங்க ஐயாவுக்கு வணக்கத்தை செலுத்த எதுக்குன்னு எனக்கு நேரம் இல்லை. ஆனா எங்க ஐயா பேரை சொல்லி என் தம்பி நீ வா கூட்டத்துக்குன்னு கூப்பிட்டான். என்னால மறுக்க முடியாது. ஏன்னா எங்க ஐயா மேல எனக்கு பேரன்பு, அவர் மேல அவருக்கு என் மேல பேரன்பு. அந்த பெருந்தகை இங்க எல்லாம் பேசினாங்க, நிறைய பேரை உருவாக்கினாங்க. திருப்பரங்குன்றம்னாவே எங்க ஐயா தான். பல இரவுகள் அவர் ஒரு வீட்டுக்குள்ள நாங்க உட்கார்ந்து மணிக்கணக்கா பேசுவோம். நிறைய கருத்துக்களை என்னோட பரிமாறுவாங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு படிப்பினை, எனக்கு ஒரு பாடம். எங்க பரம்பரைக்கு ஒரு பெருமை இருக்கு, நாங்க ஒரு வீர பரம்பரை. ஆனால் எங்க பரம்பரை வீழ்ந்ததற்கு எதிரிகள் என்றைக்குமே காரணம் இல்லை, துரோகங்கள் தான். என் பாட்டன் புலித்தேவனை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மண் சுவர்ல கட்டின கோட்டைங்க, பீரங்கி குண்டுகள் தொலைக்க முடியல. வெள்ளக்காரன் வந்து ஏதோ பூலித்தவனாமா, நெற்கட்டு சேவலாமா, அவனை ஒருவே பாப்பவனு வருவான் படையை கிளப்பிக்கிட்டு. எந்த இடத்தில் வெள்ளையர்கள் படை கிளம்பியதோ அந்த இடம் வரை வெறும் வாளையும் வேளையும் வைத்து அடித்து விரட்டிய மான மரவன் என்னுடைய பாட்டன் தொலைச்சிருண்டான்ட்டாரு.
என்னுடைய இன்னொரு பாட்டேன் தீரன் சின்னமலை. மற்றவர்களை நாங்கள் மன்னர்கள் என்று அழைக்கிறோம், எங்க பாட்டன் தீரன் சின்னமலையை புரட்சியாளன் என்று அழைக்கிறோம். அது காரணம் இருக்கு. பிரபாகரனை புரட்சியாளன் என்று அழைக்கிறோம். ஒரே ரத்தம் அதே வீரம் என்று போடுறோம். அது காரணம் எல்லாம் இருக்கு. இளைய பிள்ளைகள் நீங்க கத்துக்கணும்ல, அப்புறம் எங்களுக்கு பின்னாடி நீங்க கடத்தணும் நம்ம தலைமுறைக்கு. எங்க பாட்டி வேலுநாச்சியார், எங்க பாட்டன் மருதுவண்டி, எங்க பாட்டன் பூடிச்சனை, எங்க பாட்டன் அழகுமுத்துக்கெல்லாம் மண்ணு வாடா படைக்கணும் வரணும், அரசர் உத்தரவு. தீரன் சின்னமலை கூப்பிட்டு எவங்க வருவான்? அவன் விவசாயி மகங்க, 9வது மகன், சாதாரண மகன். நான் கூப்பிட்டு வர்றாங்கல்ல என் உடன் பிறந்தார்கள், அது மாதிரி வந்தான். நான் கருணாநிதி மகன் இல்லையே, நான் ராஜீவ்காந்தி மகன் இல்லையே. எங்க அப்பா யாருன்னு உங்க யாருக்கும் தெரியாத. நான் ஒரு எளிய மகன். நான் கூப்பிட்டு என் மக்கள் வருவது போல அன்னைக்கு என் பாட்டன் தீரன் சின்னமலை கூப்பிட்டு மக்கள் வந்தான்னா அவன் எவ்வளவு பெரிய வீரனாகவும் புரட்சியாளனாகவும் இருந்திருக்கணும் பாரு. அவன் வா உட்கார்ந்து பேசணும்னு கூப்பிடல, வா சாபம் சண்டைக்குன்னு கூப்பிட்டான். அது சாக வந்திருக்கான் பாரு, நல்லா யோசிச்சுக்க. அதுல வரலாற்றுல மைசூர்ல ஹைதர் அலி, மைசூர்ல இருக்க அப்படி திப்பு சுல்தானும் அவங்க அப்பன் ஹைதர் அலி இங்க இருந்து கப்பம் வசூலிச்சுட்டு போறான். குறுக்க ஒருத்தர் வந்து மறிச்சு கப்பம் வாங்கி கொண்டு கப்பம் வசூலிச்சுட்டு போறத பறிக்கிறாரு. பறிச்சுக்கிட்டு வசூலிச்சுட்டு போறவன் எங்காலு, எங்கால்னா தமிழ. ஐயா மன்னர் கேட்டா நாங்க என்ன சொல்றது? சொல்றா சிவன் மலைக்கும் சென்னி மலைக்கும் இடையில சின்ன மலைன்னு சொல்றா. அங்க போய் ஹைதர் அலி கிட்ட சொல்லும் போது யாரு எத்தனை பேர் அப்படின்னா ஒரே ஒருத்தங்க அப்படின்றது. ஒருத்தனா என்ன வயசு இருக்கும்? 19 வயசு இருக்கும். 19 வயசுல ஒருத்தன் அடிச்சு பறிச்சு நின்றான். நம்ம பார்த்தேன் ஒரு பெரிய வீரன். எங்க தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் மலர் மாலைக்கு கழுத்தை நீட்டுவது போல மரண கயிற்றுக்கு கழுத்தை நீட்டுகிறவன் எவனோ அவனே உண்மையான வீரன். அப்படி மரண தண்டை வீச்சாச்சு நம்ம பாட்டனுக்கு. சின்னமலைக்கு கயிறை கொண்டு வரான், தூக்கு கயிறு. வெள்ளக்கார அதிகாரி இந்த கயிறை அப்படி பறிச்சுக்கிட்டு பட்டக்குன்னு கழுத்துல மாட்டிக்கிட்டு நெஞ்சில கைய வச்சு தள்ளி விட்டு போட அப்படின்ட்டு. அடுத்த வார்த்தை என்ன தெரியுங்களா? என் எதிரி நீ, மரணத்தை கூட நீ எனக்கு பரிசா தரக்கூடாது. எப்படிப்பட்ட பரம்பரையில வந்தவன் நம்மன்னு பாத்துக்க. சும்மா பிக்காளி 500க்கும் 1000க்கும் ஓட்ட போட்டு நாட்டு அவன்கிட்ட கொடுத்துச்சு. உடன் பிறந்த வீரத்தையும் மானத்தையும் அறத்தையும் தொலைச்சிட்ட. ஒரு தடவை கிள்ளி பாத்துக்க, உனக்கு தீரன் சின்னமல்ல என்ன சொல்லுவான் பேசுறாரு. எங்க பார்த்தா என்ன சொல்றாரு? ஏண்டா இவ்வளவு பெரிய நாட்டுல இந்த இனக்கூட்டத்தை ஆள்வதற்கு ஒருத்தனுக்கு கூடவா தகுதி இல்லைன்னு கேட்கிறாரு. அன்னைக்கு தீரன் கேட்டான், இன்னைக்கு அவன் பேரன் கேட்கிறேன். இந்த நிலத்தில் ஒருவன் கூடவா இந்த நாட்டை ஆள்வதற்கு தகுதி இல்லை? சும்மா ஸ்டாலின் வரணும், அப்புறம் ஒரு மகன் உதயநிதி வரணும், அப்புறம் அவர் மகன் இன்பநிதி வரணும். கேவலம். விஷ ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் விற்கிது, குடிச்சிட்டு செத்துப்போ. கேவலம். அதுக்கப்புறம் எங்க அப்பா வேலுநாச்சியார் பாரு, உண்மையிலேயே உன் குலதெய்வம் எது தெரியுமில்ல? உண்மையிலேயே என் தாய் மேல, என் தலைவன் மேல, என் தமிழ் மேல ஆணையிட்டு சொல்றேன், உண்மையிலேயே உன் குலதெய்வம் நம்ம பாட்டி வேலுநாச்சியார் தான். மாதர் குலத்தின் திலகம், மங்கையர்கள் போற்றக்கூடிய பெண்மகள் வரலாற்றில் உண்டென்றால் அது நம்ம அப்பத்தா வேலுநாச்சியார் தான். உனக்கு நல்லா கொஞ்சிட
இலக்கியவாதி, சிந்தனையாளன், புரட்சியாளன் எல்லாம் பெண்மகள் எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதுவானோ, சிந்திப்பானோ, கற்பனை செய்வானோ அப்படி வாழ்ந்து மறைந்த மகன் உலக வரலாற்றில் என்னுடைய பாட்டி வேலுநாச்சியார் என்பதில் எனக்கு பெருமையும் திமிரும் இருக்கு. புருஷன் செத்து போனா வெள்ளச்சலை கட்டிட்டு மூளையில உட்காந்து முக்காடை போட்டு மூக்க சிந்தனம்ப்பா. அந்த காலம் பெரியார்லாம் இன்னைக்கு இல்லப்பா. நீங்க பேசுறீங்கள புரட்சி சீர்திருத்தம், அதுக்கு முன்னாடி என்னுடைய அப்பத்தா, என்னுடைய பாட்டி மான மரத்தி, எங்க பாட்டங்க 2 பேரும் தளபதி வேண்டாங்கிறாங்க. மீறி கை குழந்தை தூக்கிக்கிட்டு கோயில் வாசல் புருஷனை கொன்ன இடத்துக்கு முத்து வடுனாக தவிர செத்த இடத்துக்கு போறா. மாறு இடத்துல கண்டுபிடிச்சிட்டான். எப்படி வேலுநாச்சியார் இங்க வருவானா வெள்ளக்காரங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல போயிட்டு அப்படியே வழிபடும் போது கணவன் அந்த இடத்துல உடல், அந்த உயிரற்ற உடல் மீது உறுதி இருக்கிறார். எப்படியேனும் இழந்த நிலத்தை நான் மீட்பேன் என்ற சபத்தை, சத்தியத்தை எடுத்துட்டு போறான். காட்டுக்குள்ள ஓடுறான், குதிரை இல்ல, காட்டுல ஒட்டி ஆடு மேய்ச்சிட்டு இருக்கா. அவ வேறு உடையாள். வெள்ளக்காரன் வர்றான். வேலுநாச்சியார் போனாங்க. ஆமா போனாங்க. எந்த பக்கம் சொல்ல முடியாதுட்டான். அவளும் ஒரு மரத்துக்கு தானே, அவளும் தமிழச்சிய உடைவாள் எடுத்து 2ஆ வெட்டிட்டான். வெட்டி துண்டா விழுந்துட்டான். அதுல இருந்து எங்க அப்பத்தாவை காட்டி கொடுக்காத வெட்டு உடையா காலியாகி இன்னும் எங்க குலதெய்வமா இருக்கா. எங்க பாட்டிய காட்டி கொடுக்காதவளே கொல்லங்குடியில் எங்க குலதெய்வம் என்றால் எங்க பாட்டி எவ்வளவு பெரிய தெய்வம்னு நீ நினைச்சு பார்க்கணும். அவளுக்கு ஒரு அடையாளம் இல்ல. ஆனால் அவன் பேரன் வந்தான்னா அவளுக்கு மிகப்பெரிய கோயிலை கட்டி தமிழ்லயே ஓதுவார்களை போட்டு தமிழ்லயே குடமுழுக்கு செய்வேன். நீ பாப்பா, என் மண்ணுல நான் நடத்துறேன், சிவங்கல நடத்துறேன். இன்னைக்கு அரண்மனை வாசல மரப்பாச்சி பொம்மை தண்டி ஒரு சிலையை வச்சிருக்க. வந்தேன் போன நாய் நரிக்கெல்லாம் எவ்வளவு சிலை. ஒரே நாள் ராத்திரியில பல சிலைகள் குட்டி சாக்குல காட்டி தூக்கி கடவுள நான் போடல. பாட்டு என்ன நடக்க முடியாது. அன்னைக்கு வேற போராட்டம் நடக்கும். இங்க சிலை இருந்துச்சு காணா, சமாதி இருந்துச்சு காணா. ஏன் காணா? அது வேணும் போயிட்டே அது நடந்துருச்சே. எங்க பாட்டிய பாரு, பாரு, அவரு படிக்கணும், வரலாற படிக்கணும். ஒரு பெண்மகள் இவ்வளவு சாதிச்சிருக்க முடியுமா அப்படின்ட்டு. எல்லா மொழிகளும் தெரியும், சமஸ்கிருதம் வர தெரியும் நம்ம பாட்டிக்கு. குதிரை ஏற்றம், வால் வீச்சு, வேல் வீச்சு எல்லாம் தெரியும். இதுல இங்க பேசிய குறிப்பிட்டதுனால நான் சொல்றேன். ஹைதர் அலி, திப்பு சுல்தான் பத்தி. நம்ம அப்பத்தா நாட்டை விட்டு வெளியேறி கோபால் நாயக்கர் ரொம்ப உதவியா இருக்காங்க. அதை மறக்க கூடாது நம்ம வரலாற்றுல. ஹைதர் அலிக்கு கடிதம் எழுதுறாங்க. 3 கடிதம், பதில் இல்ல. அப்ப 4 வீரர்கள் ஹைதர் அலியை பார்க்க அரண்மனைக்கு அவங்க அரண்மனைக்கு போயிட்டாங்க. அதுல போகும்போது 3 வீரர்கள் பேசி கொண்டிருக்கும் போது, ஏன் வேலுநாச்சியார் வரலையா அப்படின்னு ஹைதர் அலி கேட்கிறாரு. ஒரு 3 அடி முன்னாடி வந்து தலைப்பாகையை கலட்டி முடிய விரிச்சு விட்டா நம்ம பாட்டி வேலுநாச்சியார். அவருடைய தாய்மொழி இருக்கிற உருது. அந்த தாய்மொழி உருதுல நம்ம பாட்டி பேசுறாங்க. கண் கலங்கிறாரு. என் தாய்மொழியை ஒரு தமிழ் மகள் இவ்வளவு அழகா பேசுறாளேன்னு அதுல இருந்து ஆற தழுவி மகளாவே ஏத்துக்கிறாரு. தன்னுடைய அரண்மனையில தங்க வச்சிருக்காரு நம்ம பாட்டிய. நம்ம பாட்டியுடைய குலதெய்வம் ராஜராஜேஸ்வரி. அவன் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியவன், இஸ்லாமிய. தன் அரண்மனைக்கு உள்ளே நம் பாட்டியின் குலதெய்வம் கோயில் ராஜராஜேஸ்வரி கோயிலை கட்டி இதில் வழிபடும் மகளே என்று சொன்னவன் ஹைதர் அலி. படை உதவி கேட்கிற 5000 வீரர்களை அனுப்புறாரு. அதுல பீரங்கி படை ஒண்ணு அனுப்புறாரு. அந்த பீரங்கி படைக்கு தன் 19 வயது மகன் திப்பு சுல்தானை தளபதியாக அனுப்பி நம் ராஜ மாதா வீர மாதா வேலுநாச்சியார் படையிலே
நீ தளபதியாக இருந்த சண்டை செய் என் மகனே என்று அனுப்புறான். தெரிஞ்சுக்கணும், வரலாறு நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உனக்கு வீரம்னாவே மராட்டிய மன்னன் சிவாஜியை தான் காட்டுவான். இந்த RSS, இந்து முன்னணி, சந்து முன்னணி, பொந்து முன்னணி. அவன் 8 நாள் சண்டை போட்டான் வீர சிவாஜின்னு. அவன் பேர் சிவாஜி வீரன்னு சேர்த்துக்கிட்டாங்க. சவர்கர் எப்படி வீர சவர்கருங்கிறாங்களோ, அவன் ஒரு கோல சூ நக்குனவன். அதே மாதிரிதான் நான் கேட்கறதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. அங்கிட்டு போய் திட்டுவாங்க. ஒரு நாயை கல் எடுத்து 4 பேர் கழிப்பு குலைக்கல. அவனே வீரன்னா பகத்சிங்குக்கு பேர் என்னடா, சுபாஷ் சந்திர போஸுக்கு பேர் என்னடா, பதில் இல்லை. பல முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வெள்ளக்காரன் ஊக்கத்தொகை பென்ஷன் வாங்கினாள். இவனை வீர சவர்கர்னு வச்சா வீரன் ஆயிடுவானா? சிவாஜி வீர சிவாஜினா அவன் வீரன் ஆயிடுவானா? 8 நாள் சண்டை போட்டவன் சிவாஜி. 8 மாதங்கள் வெள்ளைய ராணுவத்தை எதிர்த்து சண்டை போட்டவன் என்னுடைய பாட்டன் மருது வண்டியில். எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவன் என்னோடவா. அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. சரணடைந்து நாம் வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்து படையை திரட்டி சண்டையிட்ட மாபெரும் வீரர்கள் என்னுடைய பாட்டன்கள். அந்த பெருமிதமும் திமிரும் எனக்கு இருக்கு, இன்னும் இருக்கு, இனிமேல் இருக்கும், எனக்கு பின்னாடி வர என் பிள்ளைகளுக்கு இருக்கும். பீத்த பயல்களா வந்து உட்கார்ந்துகிட்டு 2 years ஒன்லி நான் வந்து உனக்கு என்ன ஆட்டம் காட்டுறேன்னு பாரு. எனக்கு சென்னையில எங்க பாட்டைங்களுக்கு செல்ல கிடையாது. நான் வணக்கம் செலுத்தினா இங்க மதுரைக்கு இருக்கணும், இல்லைன்னா சிவகங்கை போகணும். உனக்கு தெரியுமா, எங்க பாட்டன் சின்னவர் பண்ண பிள்ளை கட்டபொம்மன் தம்பியே ஊமத்துறைக்கு அரைக்கல் கொடுத்துடுறாரு. பெரியவருக்கு தெரியாது, தெரியாம செஞ்சிடாரு. வெள்ளைக்காரன் வந்து உன்னோட நட்பு பாராட்டு தான் விரும்புற மருதுருவர்களே, நீங்க ஊமத்துறை படுத்திருங்கன்ட்டு பெரியவர் சொல்றாரு செஞ்சிடலான்ட்டு. சின்னவர் சொல்றாரு நான் வாக்கு கொடுத்துட்டேன் அவனை காப்பாத்துறேன்ட்டு. அதுலதான் போரு சண்டை. நம்ம தோத்துடுறோம். தூக்கு கயிற்றுக்கு முன்னாடி நம்ம பாட்டேன், பெரிய பாட்டேன் 7 வயசு பையனை தூக்கு கயிற்றுல வச்சிருக்காங்க. ஐயோ 7 வயசு பையன். அவர் கேட்கிறாரு, டேய் நான் உனக்கு எதிராக போர் செஞ்சேன், இந்த பச்சை புள்ள என்னடா பண்ண, அவனை ஏண்டா தூக்குல போடுறான்னு இருக்கிறது. படிக்கும் போது ஒரு வலியும் ஒரு வேதனையும் வரும்பாரு. அந்த வெள்ளைக்காரன் இவர்களுக்கு இந்த நண்பர்கள், இன்று நண்பர்கள். IPL கிரிக்கெட்ட பாரு, அவன் விளையாடுவான். ஆனா இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது இதன் விடுதலைக்கு போராடியவன் பாகிஸ்தானையும் பங்களாதேஷில் இருக்கான். நல்லா நீங்க வச்சுக்கணும். ஆனால் இந்த நிலத்தில் விடுதலைக்கு அறவே போராடாதவன் RSS BJP இருக்கான். ஏய் மானமுள்ள நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த ஒருத்தனா இருந்தான். என்னோட தங்கச்சி வருதான் நான் பாக்குறேன். உண்மையா இல்லை அதை மட்டும் சொல்லு. யோக்கிய பயலுக. நம்ம வெள்ளக்காரனை எதுக்க கூடாது பேசினவங்க தான். கொடுமை நிகழ்ந்துருச்சு, கொடுமை நிகழ்ந்துருச்சு, வரலாற்றுல பெரும் கொடுமை நிகழ்ந்துருச்சு. எங்க பாட்டி போரிட்டு இழந்த நிலத்தை தமிழரின வரலாற்றில் மீட்டு எடுத்த மகள் வேலுநாச்சியார் தான். அதுக்கு பிறகு ஆனையிரவை சிங்களம் பிடிச்சிட்டாங்க. திருப்பி மறுபடியும் போரிட்டு ஆனையிரவை மீட்ட மகன் என் தலைவன் பிரபாகரன் தான். அதனாலதான் என்ன சொல்றான் ஒரே ரத்தம் அதே வீரம்னு சொல்றது காரணம். வரலாற்று வேற யாருக்கும் இழந்த நிலத்தை மறுபடியும் போரிட்டு மீட்ட வரலாற்று பெருமை வேலுநாச்சியாருக்கும் அவன் பேரன் பிரபாகரனுக்கும் தான் உண்டு. அதே மாதிரி எளிய மகன் தீரன் சின்னமலை ஒரு புரட்சிகர படையை கட்டி வெள்ளையனை எதிர்த்து போரிட்டது போல
ஒரு எளிய மகன் ஒரு படையை கட்டி சிங்கள பேரின சிங்கள இனவெறி ராணுவத்தை எதிர்த்து புரட்சி செய்தான், சண்டையிட்டான் என்றால் அது நம்முடைய தலைவன் பிரபாகரன் தான் உண்டு. அப்படிதான் நம்ம பாட்டு அழகுமுத்துக்கும். அவன் ஒரு வார்த்தை சொல்றாரு, வருடே உன் துப்பாக்கி தோட்டா என் ஆட்டு புழுக்கைக்கு சமம்டான்றது. நம்ம பாட்டம் தான் நிக்கிறேன். அந்த பனையூர்ல பிறந்த என் பாட்டு இருக்கல மருதநாயகம் கான் சாஹிப், அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். சண்டை போட்டு ரெண்டு பேருக்கும் தர்க்கம் வருது இந்த புத்தகத்தை படிக்கும்போது. அதுல நம்ம பாட்டேன் அழகுமுத்து கொண்டு சொல்றாரு, தோற்றாலும் வரலாறு எங்களை வீர மறவர்கள் என்று எழுதும், வென்றாலும் உங்களை துரோகி என்றுதான் பதிவு செய்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு பரம்பரையில வந்தவன் பொங்கலுக்கு இலவச ஒரு கிலோ அரிசிக்கு கையேந்தி நிக்கிறானே, இவனை என்ன பண்றதுன்னு நமக்கும் புரியல, ஒன்னும் புரியல. எல்லாத்தையும் சரி செய்யணும்னு ஞானிகள், மேதைகள், அறிஞர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் எல்லாம் வந்தாங்க. எனக்கெல்லாம் ஒரு வலிமை குறைவுதான். இது வரைக்கும் என்னோட இருந்திருந்தா எனக்கு எவ்வளவு பெரிய ஆற்றலா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். வருத்தம் இருக்கு, வலி இருக்கு, ஆனாலும் விட்டுட்டு போக முடியாது, சோர்ந்துட முடியாது. அவர்கள் கனவு என் கையில் இருக்கு, அதை நான் நிறைவேற்றணும். அதான் அவர்களுக்கு செலுத்துற உண்மையான வணக்கமா இருக்க முடியும். அவர் நினைச்சத கனவை அவர் பிள்ளை நான் வென்று முடிச்சிட்டேங்கிறதானே அவருக்கு மகிழ்ச்சியா இருக்க முடியும். வேற என்ன இருக்க முடியும்? இந்த படத்தை நான் எளிய மகனா திறக்கிறதுனால இது ஏறல. நானே நாட்டின் முதன்மை அமைச்சராக இருந்து திறந்தேன்னா அது வேற. அது திறப்பேன், அதுக்கான நாள் வரும். நீங்க போடுவீங்க எனக்கு, இல்லைன்னா வட இந்தியா உங்களை போடுவான், அப்புறம் நீங்க என்னை தேடுவீங்க. அவன் உங்களை விரட்டி விரட்டி அடிப்பான். எங்கடா சீமா, எங்கடா சீமா, ஒரு சீமான் தான் இருக்கேன். நான் எங்கிட்டு வர்றது? திருப்பூர்ல அடிக்கிறானே, அண்ணன் சிவகங்கையில் அடிக்கிறானே, அண்ணன் மதுரையில் அடிக்கிறானே, அண்ணன் அவனியாபுரத்துல அடிக்கிறானப்பா. இந்த வாரப்பா. இது நடக்கும், இது நடக்கும். அப்படிதான். அப்படி ஒரு பரம்பரை எங்க பரம்பரை. அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர்கள் நாங்க. மானம் வீரம் எங்க உயிர், ஆனால் அதற்கு மேலாக அறம் எங்கள். அதான் எங்க எல்லாமே, எங்களுக்கு அறம் தான். நீங்க பாருங்க, உலகத்துல பல நாடுகளை நாங்க வென்றிருக்கோம். எந்த நாட்டையாவது அடிமைப்படுத்தி ஆண்டிருக்கோமா? வரலாற்றுல செய்தி இருக்கா பாருங்க, இருக்காது. ஆனா அறத்தின் வழி நின்ற மறவர்கள் நாங்க. எங்களுடைய இந்த முன்னோர்களுடைய பேரன்பும் பெருந்தன்மையும் தான் இவ்வளவு பெரிய எங்க இனத்தின் வீழ்ச்சிக்கு காரணம். இருந்துட்டு போறான்ப்பா, போயிட்டு போறான்ப்பா, பாவம்ப்பா, இப்படியே பார்த்துதான் நாங்க வீழ்ந்துட்டோம். எங்களை தற்காத்துக் கொள்ளணுங்கிற உணர்வு இப்போதான் வருது. என்னுடைய அருமை சகோதரர் தனியரசு அவர்கள் குறிப்பிட்டது போல, அவங்களாம் ரொம்ப இன உணர்வு, மான உணர்வு கொண்ட தலைவர் பெருமக்கள். அவருக்காக இந்த தேர்தலில் இடம் கொடுக்காதல எனக்கு பெரிய வருத்தம். அவரிடத்திலே நான் பேசினேன், நீங்க ஏன் ஒரு இடம் வாங்கி நிக்க கூடாதுன்னு. அவங்க அதுக்கு தயாரா இல்லைன்னாரு. நான் என்ன பேசட்டான்னு கூட கேட்டேன். இன்ன வரைக்கும் எனக்கு அந்த கோபம் இருக்கு. நம்மளை நாமே மதிக்கிறது இல்லை. நான் மதிக்கிறேன், நான் பெரிதா மதிக்கிறேன் அவரை. அதுல எனக்கு வருத்தம். இன்னைக்கெல்லாம் அவரு ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இல்லையேங்கிற வலி எனக்கு இருக்கு.